இன்னமொரு வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. படித்த பள்ளிக்கூடத்தின் பக்கத்தில் புளிய மரங்கள் ஏராளம் உண்டு. அங்கே விழுந்து கிடக்கும் புளியங்காய்களை பொறுக்குவதில் எங்கள் நடுவில் பலத்த போட்டி இருக்கும். சில வேளைகளில் இது உன் பங்கு, இது என் பங்கு என்று ஆளுக்கு சில மரங்களை பங்கு வைத்து அதன்படி புளியங்காய்களை பொறுக்குவோம். சில வேளைகளில் நாங்கள் சண்டையிடும் சத்தத்தை கேட்டு அதன் சொந்தக்காரர் ஓடி வருவார். நாங்களோ தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தலை தெறிக்க ஓடிவிடுவோம். இந்த உலகத்தை பாருங்கள். இது என் பூமி, இது என் பாட்டன் பூமி, இது என் நிலம், இது என் வீடு, இந்த தோப்பு எனக்குத்தான் சொந்தம் என்று எத்தனையோ சண்டைகள், வழக்குகள், கொலைகள் எத்தனை, விரோதங்கள் எத்தனை. இன்று ஆன்மீக வட்டாரங்களிலே பதவி போட்டி, சொத்து தகராறு, யார் பெரியவன் என்ற பிரச்சனை ஆகியவை பெருத்து போயுள்ளன. நிலையற்ற உலகத்தில் சொத்துக்காகவும் பதவி சுகத்திற்காகவும் பெரியவன் என்ற பெருமைக்காகவும் ஆவிக்குரிய பண்பு நிலைகளும் கொள்கைகளும் தியாகம் செய்யப்படுகின்றன. அநேகர் இவ்வுலக ஆஸ்தி, அந்தஸ்து ஆகிய காரியங்களில் காண்பிக்கின்ற ஆர்வத்தில் ஒரு சிறு பகுதி கூட நித்திய வாழ்வு தொடர்பான உரிமைகள் விஷயத்தில் காண்பிப்பதில்லை. அழிந்து போகிறவைகளுக்காக அல்ல, அழியாதவைகளுக்காக செயல்பட ஆண்டவர் நம்மை அழைத்தார். ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது ஆபிரகாம் இது எனக்குத்தான் சொந்தம் என்று போராட விரும்பாமல் லோத்து விரும்பியபடி விட்டு கொடுக்க தயாராயிருந்தான். ஏனென்றால் அவன் நிலையற்ற உலகில் சொத்துக்களை பெரிதாக எண்ணாமல் தேவன் தரப்போகும் நிலையான நகரத்தின் மேலேயே கண்களை வைத்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, இந்த உலகில் நாம் பரதேசிகள், நாம் அந்நியர்கள். இது நமக்கு சொந்தமானது அல்ல. அங்கே நாம் உரிமை பாராட்டி அதிக நாள் எதையும் அனுபவிக்க போவதில்லை. வெறுமனே வந்தோம், வெறுமனேதான் மண்ணுக்கு திரும்புவோம். நமக்கு சொந்தமானதல்லாததற்காக நாம் போடும் போட்டிகளும் சண்டைகளும் விருதா. நித்திய பங்கை நினைப்போம். தேவன் நமக்கு சொந்தமாக தருவேன் என்று வாக்களித்த மறுமைக்காக பிரயாசப்படுவோம். வீண் ஆசைகளை விட்டு விலகி நமக்குரிய விண் மகிமையை தேடுவோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் நித்திய ஜீவனை பெறுபவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.